நான் எப்பொழுதும் உன்னை கவனித்துக் கொள்ளவில்லை என்றா? ஒரு பெண்ணுக்கு தாய்மை உணர்வை அளிப்பது அவள் குழந்தைதான் என்பதை நீ அறிய மாட்டாயா? ஒரு தாய் தனது குழந்தைக்கு வழிகாட்ட வேண்டும் என்பது அவளது தலையாய கடமை என்பதை நீ அறிய மாட்டாயா? இன்று உனக்காக நான் அதை செய்ய போகிறேன் கார்த்திகேயா. உனது தாயாருக்கு உனது உயிரை விட இந்த பிரபஞ்சமே பிரதானம் என்பதை அறிந்து நீ வருத்தப்படுகிறாய் அல்லவா? ஆனால் நீ ஒன்றை அறிந்து கொள்ள தவறிவிட்டாய். எந்த ஒரு காயம் குழந்தைக்கு வேதனையை ஏற்படுத்துகிறதோ அதைவிட அதிக வேதனையை பெற்றோர்கள் அனுபவிக்கிறார்கள். இந்த பிரபஞ்சம் முழுவதும் அழிவதை விட அதிக வேதனையை உன்னுடைய இந்த தவறான எண்ணம் எனக்கு தருகிறது. உனக்கு நான் இறுதி வாய்ப்பை வழங்குகிறேன் கார்த்திகேயா. இப்பொழுதும் நேரம் உள்ளது, திருந்திவிடு கார்த்திகேயா. ஐம்பூதங்களையும் இப்பொழுதே விடுவித்து விடு. இல்லை என்றால் ஒரு தாய் தன் குழந்தையை கொல்வதற்கு கூட தயங்க மாட்டாள். தாங்கள் என்னுடைய பதிலை நன்றாகவே அறிவீர்கள். பொறுங்கள் தாயே. என் வழியிலிருந்து விலகிச் செல் விநாயகா. இல்லை தாயே, நான் தங்களின் இந்த அசம்பாவிதத்தை செய்ய விட மாட்டேன் தாயே. கூறியது கேட்கவில்லையா? என் வழியிலிருந்து விலகிச் செல். இல்லை தாயே, நான் நன்மையின் வடிவமாவேன், தங்களின் புதல்வனாவேன். நான் தங்கள் இந்த தீமையை செய்ய விடவே மாட்டேன். நான் ஏற்கனவே என்னுடைய தலையை நான் இழந்து விட்டேன். ஒருவேளை நான் மீண்டும் என்னுடைய தலையை நான் இழக்க வேண்டி வந்தாலும் எனக்கு அதில் எந்த விரோதமும் இல்லை. ஆனால் நான் உயிரோடு இருக்கையில் நான் எனது தமையன் மீது எந்த தாக்குதலையும் நடத்த அனுமதிக்க மாட்டேன். கௌரி, நான் அறிவேன். கார்த்திகேயன் தீய சக்தியின் பிடியில் இருப்பதை எண்ணி மிக்க துயரம் கொண்டுள்ளாய். அதிலிருந்து அவன் விடுபட எண்ணுகிறாய். ஆனால் இப்பொழுது நீ அமைதி கொண்டாக வேண்டும். மீண்டும் ஒருமுறை நீ சிந்தித்தாக வேண்டும். ஏனெனில் இப்பிரபஞ்சத்தின் சிலவற்றை பற்றி நீ சிந்தனை செய்வது அவசியம். மகா காளி மற்றும் தமையன் கார்த்திகேயன் யுத்தத்தால் இப்பிரபஞ்சத்தில் மாபெரும் அழிவு நேரும். இதை தவிர வேற என்ன நேரும் தந்தையே? இனிமேல் நான் இந்த பஞ்சபூதங்களின் சக்திகள் மூலம் என் புதல்விக்கு உயிரளிக்கப் போகிறேன். அது மட்டுமின்றி
இந்த சக்திகளின் மூலம் இந்த பிரபஞ்சம் முழுவதையும் நான் என்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வருவேன்.